சூரியனின் ஆட்சி பெற்ற, அதே போல சந்திரனுக்கு வந்து மிகவும் பிடித்த வீடான சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன பலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசி அதிபதி ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். புத பகவான் கடகத்திலிருந்து உங்களோட ராசிக்கு அதிசாரத்தில் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாகி அவர் கடக வீட்டுக்கே போகிறாரு. அதே போல் இவ்வளவு நாள் வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆவார். இதுதான் இந்த மாதம் கிரக பயிற்சிகள். ஆல்ரெடி கேது பகவான் உங்களோட ராசியிலேயே இருக்கிறார். ராகு பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆம் ராசியான கும்பத்தில் வந்து இருக்கார். சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த அஷ்டமத்து சனின்ற ஒரு அமைப்பை கொடுக்குற அமைப்பில் தான் வந்து இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, முதல்ல வந்து மாதம் அந்த முதல் பாதி ரொம்ப ஹாப்பியாக வந்து உங்களுடைய ராசி அதிபதி 11ல் இருக்கும் பொழுது ரொம்ப எல்லா விதத்துலையுமே வந்து நல்ல ஒரு ஆதாயமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வருவார். அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உஷ்ணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால வந்து முறையான வந்து ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. நீர் சத்து உடம்புல குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரம்பத்திலேயே வந்து சந்திர பகவான் உங்களுக்கு காரியத்தில் தடை தாமதங்களை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் ஒரு நாள் 1.5 நாள் தான் அவர் இருக்க போகிறாரு. அப்புறம் அவரோட மாற்றம் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்த போகுது. அதே போல் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பண விஷயத்தில் தாறுமாறாக செலவு பண்ண வைப்பார். தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதனால வந்து திட்டமிட்டு செலவு பண்ணுறது நல்லது. புத பகவான் நிலையை பொறுத்து பார்க்கும் பொழுது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துட்டு அதிசாரமாவார். இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக நன்மையை மட்டுமே வந்து அவர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அதனால அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நினச்சி கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. குரு பகவானை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சபட்ச நிலையில் அவர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கொஞ்சம் செலவு பண்றது மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதனால வந்து திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். திரும்ப திரும்ப நான் அதை தான் நான் சொல்றேன். நான் கவனமா செலவு பண்ணுங்க. அதே போல சுக்கிர பகவான் நிலை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நிறைய தன லாபங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து லாபங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். வியாபாரத்திலையும் வந்து நீங்கள் லாபங்களை நிறைய எதிர்பார்க்க முடியும். சனி பகவானை பொறுத்தளவில் அவர் வந்து அஷ்டமத்து சனின்ற ஒரு அமைப்பில் இருக்குங்கும் பொழுது கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் வந்து பாதுகாப்பு கவசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அணிஞ்சிட்டு போகணும். கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் அவசியம். அதே மாதிரி தியானம் பண்ணுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்கி எழுந்துறீங்க. தூக்கம் இல்லாமல் வண்டி வாகனத்தில் போகிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7வது ராசியில் இருக்கும் பொழுது வாழ்க்கை துணை விஷயத்துலையும் கவனம், பேச்சுவார்த்தைகளெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்களே பேச்சுக்கும் வந்து மரியாதை கொடுத்து என்ன தான் சொல்கிறாங்கன்றதையும் காது கொடுத்து கேளுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கேது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நிறைய புரிதல்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் தனலாபம் அதிகம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விரயங்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகர் பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயர் வந்து வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு அந்த பய உணர்வு மற்ற வாழ்க்கை துணை விஷயத்தில்
டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காளி வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வழிபாட்டோட தன லாபங்கள் மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்குது. திட்டமிடல் ரொம்ப அவசியம். திட்டமிட்டு பணத்தை வந்து செலவு பண்ணுங்க. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.